Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 654 பார்ட் 2. ஓபன் பண்ணா ஒரு வழியா ட்ரஃபால்கர் லாவை லாக் பண்ணியாச்சு. அவங்கிட்ட இருக்க சீசரோட இதயத்தையுமே எடுத்தாச்சு. அவ்வளவுதான், இனி எந்த ஒரு பஞ்சாயத்து இல்ல. அவனும் நேவி ஆள்கிட்ட மாட்டிட்டான்னு டோஃப்ளமிங்கோக்கு செம ஹாப்பி. ஆனா அவன் சொன்ன கதையை கேட்டுட்டு லாலாம் ஆடி போயிட்டான். அப்படின்னா நீயும் ஒரு செலஸ்டியல் டிராகனாடா கொய்யாலன்னு. அவனுங்க எல்லாம் சும்மாவே வீம்பு பிடிச்சவனுங்க. இதுல இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தா எப்படி இருப்பானுங்களோ அப்படியே தான் டோஃப்ளமிங்கோவும் இருக்கான். ஆனா இவனை மாதிரி மத்தவங்க யாரும் அவங்கவுங்க வாழ்க்கைய வாழ்ந்ததா அவனுக்கு தெரியலையாமா. கொஞ்சம் தெளிவா சொல்லடா கொய்யாலன்னு லா நோண்டி நோண்டி கேப்பான். நீ என் கூட ஜாலியா காஃபி குடிக்க வந்திருந்தீங்கன்னா நான் குடிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பேன். ஆனா இதுக்கப்புறம்லாம் அதுக்கு டைம் இல்லைன்னுருவான். ஏன்னா ட்ரெஸ் ரோசால இருக்க ஸ்டாஹர் கூட ஒரு முக்கியமான வேலை இருக்காமா. அவனுக்கு தெரிஞ்சு சில பல ஸ்ட்ராங்கான ஆளுகள்லாம் அந்த லூஃபிய சப்ப பைய ஒன்னுத்துக்குமே ஆக மாட்டான்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நல்லா அடி வாங்கி மட்டையாகி மாங்காத்தினானுங்க. ஆனா நான் அவன் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவானா. அந்த டைம் விஷோவுக்கு கடல்ல தண்டர் சவுண்ட் கேட்டிருக்கும். ஆனா இப்ப இருக்க வெதர் கண்டிஷனுக்கு தண்டர்லாம் விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனுக்கு என்னதான் கண்ணு தெரியலனாலும் வெதரை அவனால் அசால்ட்டா கணிக்க முடியும். ஆனா இப்ப திடீர்னு இப்படி ஒரு சவுண்ட் கேக்குதுன்னா வேற ஏதோ அங்க நடந்துகிட்டு இருக்கம்பானா. அப்பவே லாக்கு தெரிஞ்சு போச்சு. நமி தான் அங்க வெதரை கண்ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு. அப்படின்னா ஷிப் பக்கத்துல வந்துருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த டீம் சீசர் பைய அடிச்சு புரண்டு வந்து உனக்கு என்னோட ஹார்ட் கிடைச்சிருச்சுன்னா குட்ரா குட்ரான்னு கத்திட்டு இருப்பான். உடனே டோஃப்ளமிங்கோவும் குடுக்கலான்ட்டு போகும்போது அங்க ஒரு ட்விஸ்ட் வைப்பான். என்னன்னா அது சீசரோட ஹார்ட்டே இல்லையாமா. அப்படின்னா நீ என் ஹார்ட்டை எடுக்கலன்னு சொல்றியா? பட் இருந்தாலும் என்னோட ஹார்ட்டை எனக்குள்ள ஃபீல் பண்ண முடியலடா. இந்த இடத்துல எம்டியா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஹார்ட் பீட்டே சுத்தமா கேட்கலையே. ஒழுங்கா உண்மையை சொல்லு, அதுதானே என் ஹார்ட்டுமா. உடனே டோஃப்ளமிங்கோ டெஸ்ட் பண்றதுக்காக அதை போட்டு ஒரு அமுக்கு அமுக்குவான். உடனே சீசர் ஐயோ ஜோக்கர் என்னைய கொல்ல பாக்குறானே என்னைய கொல்ல பாக்குறானேன்னு சொல்லி நெஞ்ச புடிச்சுக்கிட்டு தண்டோரா போட்டு கத்து கத்துன்னு கத்தி கதறுவான். கடைசியில பார்த்தா அந்த மூதேவிக்கு நெஞ்சில எந்த ஒரு வலியுமே இல்ல. சும்மா டிராமா பண்ணிட்டு இருந்திருக்கான். அதாவது அவனோட ஹார்ட் இல்லைன்னு அந்த மூதேவிக்கே அப்புறம் தான் தெரியுது. ஆனா அந்த டைம் நேவியால ஒருத்தன் ஐயோ அம்மான்னு கதறி அடிச்சு கீழே விழுவான். அப்படின்னு அந்த ஹார்ட் யாரோடது? ஒரு நேவி சோல்ஜரோடது. அடே எந்திரா எந்திரா, நாங்க ஒரே பதட்டம். உடனே இஷோக்கு காண்டாயி என்னடா பண்ண, ஏன்டா அப்படி பண்ணன்னு சொல்லி தாவ பார்த்து கத்திட்டு இருப்பானா. அந்த டைம் நம்மால ரூம் கிரியேட் பண்ணி இஷோ கிட்ட ஒழுங்க நீ கிராவிட்டியை யூஸ் பண்ணி தரையோட தரையா வச்சு அமைக்கிரு, இல்லன்னா நான் எஸ்கேப் ஆயிருவேன்பா. அவனால இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அமைக்கி தான் புடிச்சிட்டு இருக்கான். ஆனா லா என்ன பண்ணிட்டான்? அவனோட கத்தி அவன் கூட சீசரு அவனையும் புடிச்சுக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப். அப்படின்னா இவ்வளவு நேரம் வேணும்னே தான் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேயே மாட்டி அவனோட கதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு இப்ப கப்பல் பக்கத்துல வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அழகா ரூமை கிரியேட் பண்ணி சீசரை தூக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். செம்ம பிளான் இல்ல? டோஃப்ளமிங்கோக்கு செம்ம காண்டாயிரும். உடனே அவனை விரட்டி விரட்டி கண்ட மீனிக்கு அட்டாக் பண்ணுவான். அவன் ரூம் கிரியேட் பண்ணி ஷாம்பிள்ஸ்னு அப்படியே ஸ்வாப் பண்ணி போய்கிட்டே இருப்பான். டோஃப்ளமிங்கோக்கு நல்லாவே தெரியும் அவன்கிட்ட சுத்தமா எனர்ஜியே இல்லன்னு. கண்டிப்பா நீ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, என்கிட்ட சிக்கி சின்ன பின்னமாக போறேன்னு வெறி உண்டு வெட்டிட்டு போவான். இந்த இஷ்யூ பார்த்துட்டு இவனுக்கெல்லாம் எப்ப கிவ் அப் பண்ணுன்னு விவஸ்தையே இல்ல. 4 போடு போட்டாதான் சரியாகும்னு அவனை புடிக்கிறதுக்காக கிளம்புவான். இங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி விட இப்பதான் அவனுக்கு தண்ணி காட்டுவான். என்னதான் டோஃப்ளமிங்கோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் அவனை தொட கூட முடியல. சீசர் ஒரு சைடு கதறி தள்ளுவான். டே என் ஹார்ட்டை ஒழுங்கா கொடுத்துறா, இல்லன்னா நீ பயங்கரமா அனுபவிப்பான் அவனேன்னு. ஆனா அவன்கிட்ட பேசிட்டு இருக்கலாம் இப்ப டைம் இல்லையாச்சே. சோ அதனால கேப் விடாம எஸ்கேப் ஆகி ஓடிட்டே தான் இருப்பான். டோஃப்ளமிங்கோக்கு இப்ப என்ன கான்பிடென்ட்னா அவன் எங்க ஒன்னாலும் சரி அவனால இந்த தீவை விட்டு வேற எங்கேயும் போக முடியாது. அதனால கண்டிப்பா உனக்கு சங்கு தான் என் கையில தான் மாட்ட போறேன்னு வேகமா வட்டிட்டு வருவான். இங்க நம்ம ஆளுங்க அந்த கிரீன் பிட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்காங்க. ஆனா அவங்களால கிரீன் பிட்டை நல்லாவே பார்க்க முடியுது. ஆனா உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குது, யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி தெளிவா தெரியல. அந்த ஃபாரஸ்ட் பயங்கர அடர்த்தியாவும் ஃபுல்லா ஃபாகாவும் நிறைஞ்சிருக்கிறதுனால அவ்வளவு விசிபிளா தெரியல. பட் கரையை தெளிவா பார்க்க முடியுது. அந்த டைமுங்கும் போது ஃபைட்டிங் ஃபிஷ் நம்மால கப்பலை அட்டாக் பண்றதுக்காக வேகமா வந்துகிட்டு இருக்கும். பின்ன அந்த இடத்துக்கிட்ட போனா அதுங்களோட தொல்லை இருக்குங்கிறதுனால தானே கப்பலை ஓரமா கொண்டு போய் விட்டுட்டு அவங்க உள்ள வழியா வந்தாங்க. இப்ப அவசரப்பட்டு வந்து மாட்டிட்டாங்க. இப்ப என்ன ஒரு குழப்பம்னா ஜியோலா ட்ரஃபால்கர் லாவோட பிளான் எல்லாம் ஊத்திச்சு, நீங்க எல்லாம் ஏமாந்துட்டீங்கன்னு சொன்னால. அப்படி இருக்கும்போது சீசரை இவங்க மறுபடியும் கடத்திட்டு போனாங்கன்னா என்ன நடக்கும்னு ஒரே குழப்பம். உடனே ப்ரூக் பாட்டிலேயே சொல்றாராமா டோஃப்ளமிங்கோ விரட்டி விரட்டி அடிப்பான்னு. அவ்வளவுதான் அள்ளு விடும் எல்லாம் வீதியில கத்திட்டு இருப்பாங்க. அந்த டைம் டம்முன்னு கப்பல் எலியோ இடிச்ச மாதிரி இருக்கும். கப்பல் இடியில கப்பலை வந்து இடிச்சுக்கிட்டு இருக்குது. இவங்க யாருக்கும் என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியல. என்னடா நீ எட்டி பார்த்தா அந்த ஃபைட்டிங் ஃபிஷ் பூரா ரவுண்ட் கட்டிருச்சுங்க. அதை பார்த்துட்டு ஜியோலாவே ஆடி போயிட்டா. ஆஹா இது ரொம்ப கொடூரமான ஃபிஷிங்களாச்சே, நீங்க அந்த கிரீன் பீட் ஐலாண்டுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டீங்க லூசுகளா, ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்காண்டி இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. ஏகாப்பட்ட மீன். இது ஒரு கில்லர் ஃபிஷ். வார்ஷிப்பாவே இருந்தாலும் சரி அசால்ட்டா காலி பண்ணிருங்க. அதுகிட்ட வந்து இப்படி மாட்டிட்டோமே என்ன எல்லாரும் கதறிட்டு இருப்பாங்க. அதே நேரம் எல்லாம் அப்படியே எஸ்கேப் ஆகி டோஃப்ளமிங்கோ விட்டு தள்ளி போய்கிட்டே இருப்பான். சரி அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு போக தான் இதெல்லாம் பண்றான்னு பார்த்தா வா டோஃப்ளமிங்கோ வா என்னைய ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருப்பான். அப்படின்னா பையன் ஏதோ பிளான் வச்சிருக்கான் போல. இப்ப என்ன ஒரு பஞ்சாயத்துனா இப்ப இவன் அந்த ஷிப்புக்கு போனானா அந்த ஷிப்பையே டோஃப்ளமிங்கோ மொத்தமா காலி
பண்ணிடுவான். அதுக்கப்புறம் தண்ணிலேயே அத்தனை பேத்துக்கும் ஜலசமாதி தான். அதனால என்ன பிளான் பண்ணுவான்னா நேரா அவனை இந்த பிரிட்ஜுக்கு கூட்டு போய் அங்க இருந்து எப்படியாச்சும் சீசரை கப்பலை ஏத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் டோஃப்ளமிங்கோ கூட சண்டை போட்டான்னா கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த டைம்ல ஷிப் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடும். இங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்த டோஃப்ளமிங்கோ அவன் இந்த பிரிட்ஜ் கிட்ட தான் போறான்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிருவான். என்ன நடக்குது இங்க? அவன் ட்ரெஸ்ரோசாக்கா போக ட்ரை பண்றான். அவன் எதுக்கு அங்க போகணும்? ஏன்னா அவன் அங்க போனான்னா டோஃப்ளமிங்கோக்கு ஃபேவரா பண்ற மாதிரி அது. ஏன்னா அது அவன் ஏரியா. அந்த டைம் நம்ம ஆளுங்க எல்லாம் அங்க ஐயோ பேன்னு கத்திட்டு இருப்பாங்க. இந்த சத்தம் நம்ம லாக்கும் டோஃப்ளமிங்கோக்கும் கேட்டுரும். அவங்க கத்துனது டோஃப்ளமிங்கோக்கு பயந்து. ஆனா இப்ப அவனே அவங்கள பாத்துட்டான். அட லூசுகளா, சத்தம் போட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே நீங்க. லாக்கு ஒரே கடுப்பு. இனி எப்படி அவன் லாவை ஃபாலோ பண்ணுவான்? அவங்கள காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நேரா கப்பலை நோக்கி போவான். நான் பார்த்துட்டு டேய் ஒழுங்கா இங்க வாடா இங்க வான்னு சொல்லி காட்டு கத்துவான். லா இதோட உன் சோலி முடிஞ்சுன்னு சொல்லி அந்த கப்பலை வெட்டிக்கிட்டு வெறியுண்டு போவான். ஆல்ரெடி அவங்க டோஃப்ளமிங்கோக்கு பயந்து கத்திட்டு இருக்காங்க. இல்ல வேற அந்த ஃபைட்டிங் ஃபிஷஸ் எல்லாம் கண்ட மினிக்கு கப்பலை இடிச்ச உடனே பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த டைம் அந்த ஃபைட்டிங் ஃபிஷஸோட மூஞ்ச காட்டுறாங்க. அப்படியே வேர்த்து விறுவிறுத்து அடிச்சு பிடிச்ச தண்ணிக்குள்ள ஓடிடுங்க. யாரை பார்த்து பீதியா இருக்குன்னா டோஃப்ளமிங்கோ. இவங்களுக்குன்னா ஒண்ணுமே புரியல. என்ன இவ்வளவு நேரம் அட்டாக் பண்ணிட்டு இருந்த ஃபிஷஸ் எல்லாம் அடிச்சு பிடிச்சி கீழே போயிருச்சுங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையேன்னு பைனாகுலரை வச்சு செக் பண்ணி பார்த்தா டோஃப்ளமிங்கோ அப்படியே 2x ஜூம்ல சும்மா சட்டுன்னு வருவான். அவ்வளவுதான் எல்லாம் ஆடி போயிருவாங்க, மிரண்டு போயிருவாங்க. இது என்ன கனவா? வாய்ப்பே இல்ல, நிஜம்தான். நமக்கு சங்கு இன்னைக்கு கன்ஃபார்ம். ஐயோன்னு சொல்லி காட்டுத்தனமா பதறுவாங்க. அவன் தம்பி ட்ரஃபால்கர்லாம் கண்ணு முன்னாடியே உன்னோட கூட்டாளிகள்லாம் எப்படி சாக போறாங்கன்னு சும்மா லைவா பாரு. ஏன்னா இன்னையோட அவங்களுக்கு சங்குன்னு அட்டாக் பண்ண போவான். அவன் பார்த்துட்டு வேணாண்டா வேணான்னு அவ்வளவு கத்துவான். ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. நம்ம எல்லாம் பார்த்துட்டு ட்ரஃபால்கர்லாம் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கதறி அழுவான். அந்த டைம் தான் நம்ம சஞ்சய் சும்மா நெருப்பு மாதிரி என்ட்ரி கொடுப்பான். சாரி நெருப்பாவே என்ட்ரி கொடுப்பான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பயம்படுத்தி அளவப்ப கொய்யால இந்த வாங்கிக்கடான்னு சொல்லி ஓங்கி ஒரு அடி. அவன் காலை வச்சே தடுப்பான். இங்க நம்மளுக்கெல்லாம் செம ஹாப்பி, சஞ்சய் வந்துட்டான்னு. இங்க நம்மளால அடிச்ச அடியில அப்படியே நெருப்பு பறக்கும். டோஃப்ளமிங்கோவே இழிச்சுக்கிட்டு டஃப்பான ஒருத்தன் வந்துட்டான். இனி இவனை பொழந்துட்டு அங்க போக வேண்டியதான்னு அட்டாக் பண்ண ரெடி ஆவான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.